ஒரு பால் ஆடி முடிச்சுட்டு அடுத்த பால் ஆடுற கேப்பில் எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறான்றதை பற்றி சொல்ல போகிறேன். எஸ்பெஷலி முந்தின பால் சரியாக ஆடலைன்னா இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு ஒரு 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி ப்ரீத்தை விடுங்க. இதனால உங்கள் மூளைக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால போன பால் சரியாக ஆடாட்டி கூட அந்த நெகட்டிவ் விட்டு விலகிட்டு ப்ரெசென்ட்லி இப்போ என்ன பண்ணலான்றத நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ரெண்டாவது ரொம்ப சில்லியாக இருக்கும், ஆனால் அது எனக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட் ஜம்போ ஜாகோ பண்ணிங்கன்னா உடம்பு வார்ம்டு இல்லாமல் போன பால் சரியாக மிஸ் பண்ணியிருக்கலாம், அதை சரி பண்ணிக்கலாம். மூணாவது, செல்ஃப் டாக். நீ நல்ல பேட்ஸ்மேன், ஒரு நல்ல பவுலர் போடும்போது நீ தான் ஆடணும், நீ ஃபுல்லாக ஆடினா உன் டீம் வின் பண்ண வைக்கலாம். இது போல் செல்ஃப் டாக். இன்னொன்று, ஸ்ட்ராட்டஜி. இந்த பால் போட்டால் மேலே கொடுத்தா அடிக்கப்பாரு, லென்த்தில் விழுந்தா ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற ஸ்ட்ராட்டஜி சொல்லும் போது அடுத்த பால் நான் என்ன பண்ணணுன்றதை பற்றி யோசிக்கணும் ஒழிய பழைய இதை விட்டுரும். நீங்கள் இந்த ஆர்டரில் பண்ணாலும் ஓகே, இந்த நாளில் ஏதாவது 1 நாள் ஓகே, ஆனால் இதை பண்ணி பாருங்கள், இது ஒர்க் அவுட் ஆகாது. இது போல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள்